கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை நிறுத்தி வைத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பையனுக்கு அந்த மம்ஸ் பிரச்சனை வந்தது. புட்டாலம்மன் சொல்லுவாங்க. அது குழந்தைய ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணி ரொம்ப குழந்தை கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டான். 12 நாள் குழந்தை தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லை. வாமிட் பண்ணி 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 ரொம்ப பலவீனமாக ஆகிட்டான். குழந்தை கான்சியஸே இழந்துட்டான். பல்ஸு கம்மியாயிடுச்சு, ஹார்ட் பீட்டும் கம்மியாயிடுச்சு. ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். அங்கே பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைக்கு துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பல்ஸு கம்மியாகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. லாஸ்ட்டில் முதுகு தண்டில் நீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நெக்ஸ்ட் ஈவன் பிரேட் அவருக்கு கால் பண்ணி உன் ஜபத்தை நீ அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் என்னால் ஃபோன் எடுத்து பண்ணுற கண்டிஷனில் நான் இல்லை. குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி என் பிள்ளையோட நிலைமையை நான் சொன்னேன். அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி சொன்னாங்க, கழுகுக்கு கோத்தான பலனை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் உன்னோட மகனை திருப்பி கொண்டு வருவார் அப்படின்னாங்க. திரும்பவும் கர்த்தர் அவனை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார். 2 நாளில் அவனோட பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கர்த்தர் இன்னைக்கு ஜீவனாய் கர்த்தர் கொண்டு உங்கள் மத்தியில் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் பேர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். போன மாதம் ஐயா கிட்ட நான் உபவாசத்தில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணேன். ஐயா என் தலைமையில் கை வச்சுது. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது. எங்கள் வீடு பூசு வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஐயா உடனே வார்த்தை சொன்னார், நீ பூசு வேலை செஞ்சு நல்லா குடியேறுவேன்னு சொன்னார். அதே மாதிரி பூசு வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரு. கூடையாக மிச்சமானுன்னு சொன்னார். இந்த மாதத்தில் எனக்கு எப்படி காசு வந்துச்சு என்ன வந்துச்சுன்னே தெரில. ஆண்டவர் எனக்கு பாக்கெட் நிறைய பணத்தை கொடுத்து வீடு பூசு வேலை செஞ்சார். இது முதலாவது சாட்சி. 2வது சாட்சி என்னன்னா, நாங்கள் ஒரு 25 ஆடு வளர்க்குறோம். அந்த ஆடெல்லாம் விஷத்தை தின்னு போடுச்சு. பூரா ஆடுமே எல்லாம் சாகர தருவானை போச்சு. அதில் ஒரு 5 ஆடு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆகிடுதோடனே ஊருக்காரங்களாம் அந்த ஆடை எல்லாம் விற்றுருங்க, கசாப்பு கடைக்கு விற்றுருங்கன்ட்டாங்க. நாங்கள் விற்கல. உடனே உந்த நாமம் உயர்த்த இடத்தில் அங்கே வாசம் செய்கிறான் ஆண்டவர்னு சொல்லி நல்லா துதித்து ஜபம் பண்ணி ஜபகோபுரத்துக்கு பிரேயருக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அவர் ஐயா இரவு ஜபத்தில் பண்ணார். அதே மாதிரி ஜபம் பண்ணோம். மயங்கி கிடந்த ஆடெல்லாம் ஒன்னொன்னா எழுந்து நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆடு சுகம் ஆயிடுச்சு. சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது என்று நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாசிப்போமா? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு உதவி செய்ய வல்ல தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக கூப்பிட்டு, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா, என்ன மகளே எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் பலவிதமான சோதனையிலே சிக்கி அந்த சோதனை என்கிற பெருவெள்ளத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பட்டியல் போட்டு சொல்லுவோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு சோதனை என்கிற கடலிலே விழுந்து கிடக்கிறீர்கள். ஏதோ ஒரு சோதனை என்கிற புயல் உங்கள் வாழ்க்கையிலே அடித்ததன் நிமித்தம் அந்த புயலிலிருந்து இன்னும் மீள முடியாதபடிக்கு அந்த சோகத்திற்குள்ளால், அந்த கஷ்டத்திற்குள்ளால நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சோதனையின் மத்தியிலே உனக்கு உதவி செய்கிறதற்காக நான் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறேன்.
ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் இன்னொரு முக்கியமான பெயர் என்னன்னா எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்ற அர்த்தம். இன்றைக்கு அந்த எபினேசர் தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து உங்களை சமாதானத்தோடு நிம்மதியா திருப்தியா அனுப்புவதற்கு ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உங்களை சபிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம். உன்னை பற்றி கோள் சொல்றது நிறைய பேருக்கு பிடிச்சதா இருக்கிறான். உன்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம். ஆனால் யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். உனக்கு தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா உனக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு மறைவாக சத்ருவானவன் வைத்திருக்கிற கண்ணிகள், அவன் வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக அவன் வைத்திருக்கிற கொத்தளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் அனுபவிக்கிற சோதனைகள் மட்டுமல்ல, உங்களுக்கு சோதனை கொடுப்பதற்காக சோதனைக்காரன் பிளான் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் ஆண்டவர் அறிந்து அத்தனை இன்னைக்கு கேன்சல் பண்ணி இந்த இடத்திலிருந்து உங்களை விடுதலையோடு கூட ஆண்டவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். காரணம் என்னன்னா, அவர் சோதனையின் வழியாக கடந்து போனவர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் படுகிற அத்தனை கஷ்டங்களையும் அவர் அனுபவித்தவர். அவமானம் என்றால் என்ன என்று என் இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தெய்வம். அவரை வாய் திறந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் எல்லாம் அவரை பார்த்து சொல்கிறான், நீர் தேவனாயிருந்தால் இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லுகிறார்கள். தலையை ஆட்டி ஆட்டி பேசினான்களாம். அதன் மத்தியிலும் என் ஆண்டவர் பொறுமையாயிருந்தார். அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள், அமைதியாக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முகத்துக்கு முகம் காரி துப்பின மாதிரி அநேக வார்த்தைகளை யார் யாரோ உங்களுக்கு முன்னால் வாரி வீசி இருக்கலாம். உங்கள் இருதயம் அதன் நிமித்தம் துக்கப்பட்டிருக்கலாம். என்னை பற்றி இவங்களுக்கு என்ன தெரிஞ்சு இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, எனக்கு தெரியலையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுதானா பேசுகிறாங்க, தெரியாமல் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆண்டவரே என்றெல்லாம் நீங்கள் வேதனையோடு உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை நிறைய நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி இருக்கிறீர்கள். என் பிள்ளையை பற்றி தப்பாக பேசிட்டாங்களே, என் மனைவியை பற்றி தப்பாக பேசிட்டாங்களே, என் பிறப்பை குறித்து கூட தப்பாக பேசிட்டாங்களே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் இருதயத்தில் மனக்குமரலோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. நீதி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறார். என்னன்னா, உங்களை உபத்திரப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவரோடு கூட இளைப்பாறுதலையும் சமாதானத்தை கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. ஆமென். சில காரியங்களில் இது யாருக்குமே பொறுக்காது. ஆண்டவரே, இதை பார்த்துட்டெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, ஏன் ஆண்டவரே நீங்கள் இறங்கி வந்து தட்டி கேட்கல, எனக்காக பேச யாருமே இல்லை ஆண்டவரே, எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கூட இதை கேட்டுட்டு அமைதி ஆயிட்டாங்க, எங்கள் அப்பா கூட அமைதி ஆயிட்டார், எங்கள் அண்ணன் கூட அமைதி ஆயிட்டார் ஆண்டவரே, ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் வந்திருந்தீர்களே, ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக என் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், உன்னை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவரோடு கூட சமாதானமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. தேவ நீதிகள்
நிறைவேற்றப்படுகிற காலங்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் யாரோ வழக்கு போட்டிருக்கலாம், பொய் வழக்கு போட்டிருக்கலாம், மொட்டை கடிதாசி எழுதியிருக்கலாம், நேருக்கு நேரம் சொல்ல முடியாததை கடிதத்தில் எழுதி பேரே இல்லாமல், ஊர் இல்லாமல், இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தருடைய பேரை போட்டு உனக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாக நான் உன் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறேன். கேட்கிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே உனக்காக கேட்க ஒரு தெய்வம் உண்டு, உனக்காக வழக்காட ஒரு தெய்வம் உண்டு, உனக்காக யுத்தம் செய்ய ஒரு தெய்வம் உண்டு, உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சில காரியங்களில் என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறப்போகிறது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். யோபு சொல்லுகிறார், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின், உபத்திரவத்தின், சோதனையின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் ஆண்டவரே? இந்த கஷ்ட காலத்திலிருந்து நான் என்றைக்கு மீண்டு வருவேன்? செத்து போன என் பிள்ளைகளை நான் எப்படி மறுபடியும் பார்ப்பேன்? எப்படி என்னுடைய இழந்து போன செல்வங்களை பார்ப்பேன்? எப்படி என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதிகள் மாறி மறுபடியும் பழையது போல நான் வாழ்வேன்? எப்பொழுது மாறுதல் வரும், என்றைக்கு மாறுதல் வரும் என்று ஒரு குறிக்கப்பட்ட போராட்டத்தின், உபத்திரவத்தின், சோதனையின் முடிவு நாளுக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். அது இன்றைக்கு தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக திடீரென்று நினைச்சு பார்க்காத நேரத்தில் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. நினைக்காத நேரம், எதிர்பார்க்காத நேரம். அவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா சுதாரிச்சிருப்பாங்க. திடீர் தாக்குதல். இன்றைக்கும் சில தாக்குதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, திடீர்னு அது சொல்லாமல் வரும் பொழுது, அதை பார்த்து நில கொலைஞ்சி போய் இடிஞ்சு போய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் கூட்டம் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு கூட துணை நின்ற என் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்றைக்கும் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடீர்னு வருகிற கொத்தளங்கள், திடீரென்று வருகிற சவால்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சபை அவசியம், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் அவசியம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்திலே போய் நின்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானாம். யோசித்து பாருங்கள், யுத்தம் நடக்கிற இடத்திலே ஒரு தீர்க்கதரிசி போய் நின்று ஆண்டவரை நோக்கி துதித்து மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு பிடிச்ச அந்த சர்வாங்க தகன பலிகளை, நம்ம பாஷையில சொன்னா துதி பலிகளை ஆண்டவருக்காக செலுத்த ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், துதிகளின் மத்தியிலே உதவி செய்கிற எபினேசர் உடனடியாக இறங்கி வருவார். ஆண்டவரை வரவழைக்கிறதுக்கு ஒரு வெரி சிம்பிளான ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். நீ நிற்கிற இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிற ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டார். ஆண்டவர் வந்துட்டு பார்க்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இவ்வளவு பெலிஸ்தியர்களா? இவர்களோடு கூட என் பிள்ளைகளை யுத்தம் பண்ண நான் விடக்கூடாது. என் பிள்ளைகள் கத்தி எடுக்கக்கூடாது, என் பிள்ளைகள் ஈட்டியை எடுக்கக்கூடாது, என் பிள்ளைகள் வில்லை எடுக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய இடி முழக்கம் ஒன்றை அந்த பெலிஸ்திய கூட்டம் இருந்த இடத்திலே ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண கிட்ட நெருங்கி வந்தார்கள். ஆனால் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்து போனார்கள். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் என்கிற பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை விரட்டி அடித்து முறியடித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவர் இறங்கி இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்த பெலிஸ்தியர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய இடி முழக்கம் ஒன்றை கொண்டு வந்தாராம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடி இடிச்சதுன்னா பிள்ளைகள் அப்படி நடுங்குகிறதை பார்க்கிறோம், பெரியவர்களே நடுங்குகிறதை பார்க்கிறோம்.
அன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய இடி முழக்க சத்தத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. சத்தத்தை கொடுத்த மாத்திரத்தில் அந்த இடத்துல அவர்கள் பட்டு விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஓட 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 விரட்டி, இதுக்கு முன்னாடி பல முறை இஸ்ரவேலர்களிடத்திலே வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரவேலருடைய நிறைய இடத்தை அபகரித்து வச்சிருந்தாங்க. அவங்க எத்தனை வருஷமாக யுத்தம் பண்ணி இஸ்ரவேலிடத்திலிருந்து அபகரித்து வைத்திருந்தார்களோ அத்தனை இடங்களையும் இந்த யுத்தத்தை செய்கிற ஆண்டவர் என் ஆண் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்கள் வரும் பொழுது அதே 1 சாமுவேல் 7:13-14 சொல்லுகிறது, இந்த பிரகாரமாய் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களுக்கு இஸ்ரவேலுக்கு அதை திரும்ப கிடைத்தது. அவைகள் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையிலே இருந்து விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் மட்டுமல்ல, உங்க கையிலிருந்து யார் யார் நிலத்தை அபகரித்து வச்சிருந்தாலும், உங்க பொண்ணை அபகரித்து வச்சிருந்தாலும், பொருளை அபகரித்து வச்சிருந்தாலும், உங்க பணங்களை அபகரித்து வச்சிருந்தாலும், உன் பிள்ளையை அபகரிச்சு தூக்கிட்டு போயிருந்தாலும், இன்றைக்கு அந்த பிள்ளை இருக்கிற இடத்திலே அவளுடைய சத்துருக்கு முன்பாக ஒரு இடி முழக்கத்தை கொண்டு வருவார். உன் பிள்ளை விடுதலையாகி வருகிறதை நீ பார்ப்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். அவர் அப்படித்தான் உதவி செய்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஆபிரகாமின் காலங்களிலே ஆபிரகாமுடைய மனைவியை அபிமெலேக்கு ராஜா தூக்கி கொண்டு போய்விட்டான். உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைமையிலே ஆபிரகாம் வீட்டில் நின்று துடிக்கிறான், அழுகிறான், கதறுகிறான். ஆண்டவரே, வேற யாராவது தூக்கிட்டு போயிருந்தா ராஜாவிடத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் ராஜாவே என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டானே, இந்த ராஜாவுக்கு விரோதமாக யாரிடத்திலே நான் போய் என்னுடைய விண்ணப்பத்தை முறையிட முடியும், என்னுடைய நியாயத்தை யாரிடத்திலே நான் சொல்ல முடியும் என்று அவன் வீட்டிலே உட்கார்ந்து கதறிக்கொண்டிருந்தான். என்ன நடந்தது தெரியுமா? உதவி செய்கிற ஆண்டவர் அபிமெலேக்கு ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே நேரடியாய் இறங்கி வந்து அபிமெலேக்கை பார்த்து நேரடியாய் சொன்னார், இது என் தாசனாகி ஆபிரகாமுடைய மனைவி, இவள் மேல நீ கை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். நம்ம பாஷையில் என்னன்னா, என் பிள்ளை இவ மேல கை வச்சியன்னா உன்னையும் உன் முழு குடும்பத்தையும் சாகடிச்சிருவேன்னு ஒரே வார்த்தை தான் என் ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவளை அனுபவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த அந்த அபிமெலேக்கு ராஜா ராத்திரி முழுவதும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவனாய் உட்கார்ந்திருந்தான். ஏன்னா இங்க ஏதாவது ஒரு தீங்கு நடந்திருந்தா அந்த அபிமெலேக்கு ராஜாவும் குடும்பமும் உயிரோடு இருக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். இரவெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு காலையில் காம்பன்சேஷனோட கொண்டு போய் அவனுடைய புருஷனிடத்திலே கொண்டு போய் அவளை ஒப்படைக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னேன், யாரோ ஒருவர் வசீகரம் பண்ணி உன் பிள்ளைய பிடுங்கி கொண்டு போயிருக்கலாம். உன்னுடைய நினைப்பே இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளை இருக்கலாம். நீ நினைக்கலாம், அம்மாவை பத்தி இவ எப்படி நினைக்காம இருக்கிறா, அப்பாவை பத்தி நினைக்காம எப்படி அங்க இருக்கிற, என் பிள்ளை இப்படி இருக்க மாட்டாளே, அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வருவாளே, டேடி டேடின்னு சுத்தி சுத்தி வருவாளே, எனவே எப்படி இந்த இத்தனை நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்நிய நுகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாய் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பெரிய இடிமுழக்கத்தை கொண்டு வந்த ஆண்டவர் உன் பிள்ளையை விடுவிக்க ஏன் இடிமுழக்கங்களை கொண்டு வர மாட்டார்? அது அவருக்கு லேசான காரியம். இந்த நாள் நீ இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுக்கிற நாள். கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உன் நிலத்தை வஞ்சித்து எடுத்து விட்டார்களா? உன்னுடைய பங்கை பிடுங்கி கொண்டு போய்விட்டார்களா? நீ ஊர்ல தானே இருக்கிற, சென்னையில தானே இருக்கிற, உனக்கு எதுக்கு ஊர்ல இந்த சொத்துன்னு சொல்லி உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன் சொத்தை எடுத்துட்டு உன்னை துரத்தி விட்டாங்களா? டாக்குமெண்ட் வாங்கிட்டு துரத்தி விட்டாங்களா? கடன் வாங்க கொடுத்த டாக்குமெண்ட் கடன் அடைக்க முடியாததுக்காக வேண்டி சொத்தை எடுத்துட்டு
ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்க முடியாம உன்னை வெறுமனை அனுப்பி விட்டார்களா? இதோ உதவிக்குன்னு எனக்கு கொஞ்சம் நகையை கொடுங்க, நான் அடமானம் வச்சு இந்த கஷ்டத்தை மாத்திட்டு நான் திரும்பி வந்த உடனே கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இப்போ உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு சின்ன வருமானம் வரன்னு சொல்லி ஏதோ ஒரு பணத்தை வந்த பணத்தை கொடுத்துட்டு வருமானமும் இல்லை, கொடுத்த பணமும் இல்லை, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? இன்றைக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உன் கதறலை அவர் கேட்கிறார், உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் கண்ணீரை பார்த்துட்டு என் ஆண்டவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிற தேவனை தேடி வந்திருக்கிறார். நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை தூரத்தில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறவர், உன் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாய் எடுத்துக் கொள்ளுகிறவர். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனையா இருக்கும். எப்ப அதை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சியோ அதுக்கு பிறகு அது உன் வீட்டு பிரச்சனை இல்லை, ஏசப்பா வீட்டு பிரச்சனை. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கொண்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. என் ஆண்டவர் அழைத்ததும் ஓடி வருகிறவர். நடுக்கடலா இருந்தாலும் 4ஆம் சாம வேளையா இருந்தாலும் அழைச்சதும் ஓடி வந்து தன் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர், அற்புதங்களை கொடுக்கிறவர். நீ எதை இழந்து போயிருந்தாலும் சரி, அதை மீட்டு கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பொழுது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்களை கலங்க பண்ணின ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் எழும்பி நின்றார்களோ அவர்கள் இந்த நேரத்தில் கலங்கடிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமையும் இடி முழக்கங்களும் அவர்கள் இருக்கிற இடத்தில் இப்பொழுது கேட்பதாக, அவருடைய மனசாட்சிகள் இப்பொழுது குத்தப்படுவதாக, அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவீராக. என் பிள்ளைகளிடத்தில் நீ வம்பு பண்ணினேன்னா உன்னுடைய குடும்பத்தில் அநேக சோதனைகளை நீ அனுபவிக்க வேண்டியது வரும் என்று ஆண்டவரே நேரடியாக அவர்களோடு கூட நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவத்தை அனுபவிக்கிற உனக்கு என்னோடு கூட நல்ல இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு புதிய கானான் தேசத்தை என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டினீரே, அதே போல என் பிள்ளைகளுடைய இந்த கொடிய பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கானானை காண்டவர் வழி திறந்து விடுவீராக, வழி திறந்து விடுவீராக. எல்லா எகிப்தின் உபத்திரவங்கள், எகிப்தின் சோதனைகளுக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக. சோதனைகளை பொறுமையோடு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை நேரத்திலே உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தையும் நல்ல உயர்வையும் மேன்மையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வேலை, இழந்து போன வருமானம், இழந்து போன உடைமைகள், இழந்து போன பொன் பொருள் அத்தனையும் வீடு தேடி வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இவற்றை நேரடியாக இறங்கி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் கொடிய வியாதியிலே, கொடிய கஷ்டத்திலே, கொடிய கடனில் சிக்கியிருந்தால் இவருடைய கடன்களை அடைக்கும்படி பரலோகத்தின் மதகுகளை திறப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்தின் பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பீராக. என் பிள்ளைகளின் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். உடைய கொடிய தரித்திரம் மாறும்படி நல்ல நிரந்தரமான வேலைகளுக்கு வழி திறந்து விடுவீராக. உடைய கொடிய தரித்திரங்கள் மாறும்படிக்கு ஆண்டவருடைய வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை உடைச்சி எல்லா நஷ்டங்களை இனி லாபமாய் மாற்றி கொடுப்பீராக.
பேதுரு அன்றைக்கு வலை விரித்தான், நஷ்டத்தோடு திரும்பி வந்தான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்த பொழுது 2 போட்டு நிரம்ப மீன்களை பிடித்தானே. அதே போல என் பிள்ளைகள் தினி வியாபாரத்தில் போட்டு நிரம்பத்தக்கதான செல்வங்களை என் பிள்ளைகள் சேமிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று என் பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக இவளை அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.